வீடியோ காலில் நிர்வாணமாக வருவதாக கூறிய பெண்ணை நம்பி 14,000 ரூபாய் பணத்தை துணை நடிகர் ஒருவர் இழந்திருக்கிறார். சைபர் கிரைம் போலீசார் என கூறி பணம் பறித்த கொள்ளையர்கள் சிக்குவார்களா? சென்னை வியாசர்பாடி பள்ளத்தெருவை சேர்ந்த தாமோதர கண்ணன் சில திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் அகிலா என்ற பெண்ணின் செல்போன் எண் கிடைக்க அந்த பெண்ணிடம் சில நாட்கள் பேசி வந்துள்ளார். தொடர்ந்து இருவரும் ஒரு டேட்டிங் செயலி மூலமாக மெசேஜ் அனுப்பியும் வந்துள்ளனர். அப்போது அகிலா 1000 ரூபாய் பணம் அனுப்பினால் தன்னுடைய ஆபாச வீடியோக்களை அனுப்புவதாகவும் நிர்வாணமாக வீடியோ காலில் வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனை நம்பிய தாமோதர கண்ணன் பெண்ணை பார்க்க போகக்கூடிய ஆசையில் ஜிபே மூலமாக 1000 ரூபாய் பணத்தை உடனே அனுப்பியுள்ளார். ஆனால் நீண்ட நேரமாகியும் படங்கள் எதுவும் வராத நிலையில் அந்த நம்பரை தாமோதர கண்ணன் தொடர்பு கொள்ள சுவிட்ச் ஆஃப் என்று பதில் வந்துள்ளது. இந்நிலையில் மறுநாள் தாமோதர கண்ணனை செல்போனில் தொடர்பு கொண்ட ஒருவர் சைபர் கிரைம் போலீசில் இருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளார். உங்களுடன் செல்போனில் பழகி வந்த அகிலா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் நீங்கள் ஆபாச வீடியோக்களை கேட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடன் தவறான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதால் தான் மன உளைச்சலில் அகிலா தற்கொலை செய்து கொண்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 60,000 ரூபாய் பணம் தர வேண்டுமென்றும் மிரட்டியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த தாமோதர கண்ணன் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறியும் தன்னுடைய அக்கௌண்டில் இருந்த 13,000 ரூபாய் பணத்தை கூகுள் பே மூலமாகவும் அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது அதுவும் சுவிட்ச் ஆஃப் என்று பதில் வந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த துணை நடிகர் தாமோதர கண்ணன் வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தாமோதர கண்ணன் பணம் அனுப்பிய ஜிபே எண்களை வைத்து குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.